ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 9/9/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 745. சரிங்களா? அதில் பாருங்கள், நம்ம ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. நான் கொடுத்துருந்தது 4 நம்பரு, 5, 7, 8, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. 5ஆம் நம்பரு சி போர்ட்லேயும் 7ஆம் நம்பரு ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஏபி, பிசி, ஏசி இதில் பாருங்கள் 75, 74 ரெண்டுமே பாஸ் ஆகிருக்குது. 75 ஏசிலையும் 74 ஏபிலையும் பாஸு. முக்கியமான நம்பர்னு சொல்லி நான் கொடுத்துருந்த நம்பர்லேயே வந்திருக்குது. பார்த்து நேற்று அடித்த ரிசல்ட்டு 745. ஏபி வந்து 74 பாஸு, ஏசி 75 பாஸு. திருடிச்சிட்டு பார்ப்போம். திருடிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 755 கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு 745. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. சரிங்களா? 755 நான் கொடுத்துருந்தது. ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு 745. அந்த 5க்கு பதிலாக 4 கொடுத்ததுன்னா நேற்று ஒரு சூப்பர் வின்னிங்கு. அதே மாதிரி பாருங்கள் 974ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 9க்கு பதிலாக ஒரு 5 கொடுத்துருந்து பாக்ஸ் போட்டிருந்தேன். அதிலும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். 895 கொடுத்துருந்தேன். அதில் 5ஆம் நம்பர் சி போர்டில் பாஸு. 925 கொடுத்துருந்தேன். அதுலேயும் 5ஆம் நம்பரு சி போர்டில் பாஸு. 447ன்னு கொடுத்துருந்தேன். அந்த 745ன்னு வந்திருந்தது. ஆனால் அப்படியே திருப்பி போட்டிருக்கணும். அதுவும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகி போச்சு. ஆக மொத்தம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் எடுத்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? சரி, வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 10/9/2025 தனலட்சுமி 17க்கு உண்டான கெஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அந்த ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்கப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். நாளைக்கு ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 2, 4, 7, 8ன்னு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்கப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பாருங்கள் 75, 57, 51, 15, 71, 17, 03, 30, 38, 83, 08, 80, 42, 24, 26, 62, 46, 64, 41, 14, 18, 81, 48, 84, 82, 28, 76, 67, 61, 16. இதுதான் இன்றைக்கு உண்டான ஏபி, பிசி, ஏசிக்கு உண்டான கேசிங்கு. இதில் ஒரு ஏபி அல்லது பிசி அல்லது ஏசி வரலாம். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருன்னு நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க அதை பார்த்து போட்டுக்குங்க. சப்போஸ் கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாததுலேயும் வரலாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? வாங்க திருடிஜிட்டை பார்க்கலாம். இப்போ திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்க நான் ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்குறேன், 6 நம்பர் கொடுத்துருக்குறேன். 751, 038, 426, 418, 824, 761. இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிஜிட் உண்டான கெஸிங்கு. திருடிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுங்க. சப்போஸ் பாக்ஸில் வந்தாலும் பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். சில நம்பர்கள் பாக்ஸ்லேயும் வருது, சில நம்பர்கள் டேரெக்டாகவும் வருது. அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சரிங்களா? எதுவுமே அளவாக போட்டுங்க. அளவாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.